சார் வணக்கம் சார். இதுதான் நான் சொல்லியிருந்த பாண்டு சார். இது பாருங்கள், இது எல்லாமே எஸ்எஸ் பாடி சார். ஸோ இதுதான் நான் சொன்ன பாண்ட். இதுக்குள்ளே உங்களுக்கு அல்ட்ராசோனிக் ஸ்டிரரோட டிஜிட்டல் ஸ்டிரர் இருக்குது. உங்களுக்கு ஈகோமில்க் அனலைசர் அல்ட்ரா ப்ரோ ரெண்டுமே போட்டுக்கலாம். அது ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் அல்ட்ரா வந்தால் சிங்கிள்ஸ் இதை போட்டுக்கலாம், ப்ரோ வந்தால் இதுக்கும் நம்ம கார்க் போட்டு நம்ம கொடுத்துருவோம் சார். ஸோ ஈகோமில்க் போர்டு இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான அக்சஸ் மோடு அப் டவுன் ஓகே. இது ஸ்டிரருக்கானது டைமர் ஆன் ஆஃப். ப்ளஸ் அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிரர் வந்து இந்த டிரான்ஸ்டியூசர் கூட நான் எஸ்எஸ்ல தான் கொடுத்துருக்கேன் சார். உங்களுக்கு என்றைக்குமே த்ரூ பிடிக்காது. ஸோ ஸ்டிரரை வந்து நீங்கள் மேலே போய்ட்டு ஆன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இங்கேருந்தே ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி அனலைசர் நீங்கள் மேலே போய்ட்டு ஓகே கொடுக்குறதுக்கு பதிலாக நீங்கள் இங்கேருந்தே ஓகே கொடுத்துக்கலாம் சார். ஸோ உங்களுக்கு நான் இங்கேயே ஆன் ஆஃப் கொடுத்துருக்கேன். இங்கே நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பால் வந்து உள்ளே எடுத்துக்கும். ஸோ இதுக்கான இன்லெட் டியூப், டிரான்ஸ்டியூசருக்கான கன் இது. இந்த பக்கம் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இது டேட்டா ப்ராசஸிங் யூனிட், அதுக்கான டிஸ்பிளே, பேனல் மவுண்ட் பிரிண்டர் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து செரி கீ கொடுத்துருக்கோம் சார், 30 கீ. இது எல்லாமே வந்து F1லேருந்து F2 வரையும் ஃபங்க்ஷன் சார். ஷார்ட்கட் கீ இது உங்களுக்கு. இதில் நீங்கள் நேம் டைப் பண்ணும்போது ஏபிசி டைப் பண்ணிக்கலாம். இது எஸ்கேப், இது கிளியர், அப் டவுன், லெஃப்ட் ரைட் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி உங்களுக்கு இது வந்து நம்பர் அக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், ப்ளஸ் என்ட்ரோட கீ கொடுத்துருக்கேன் சார். ஸோ ஈஸி அக்சஸ் தான். நீங்கள் உட்காந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்த்துருவோம் சார். அதுக்கு முன்னாடி அதோட பேக் சைடு எப்படி இருக்குன்றதை காமிச்சிடறேன். இது பாருங்கள், இதுதான் பேக் சைடு. ஸோ மிரர் ஃபினிஷ் தான் சார். எஸ்எஸ் வந்து மிரர் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் சோலார் கொடுக்கலாம், இன்புட் கொடுத்துக்கலாம். நீங்கள் சோலார் பேனல் பாருங்கள், 50 வாட்ஸ் பேனலே இதுக்கு வந்து மோர் தென் எனஃப் சார். நீங்கள் 50 வாட்ஸ் பேனல் வந்து இருந்ததுன்னா அதோட ப்ளஸ் மைனஸ் கொண்டு வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ சோலாரோட இன்புட் இது. இல்லை எனக்கு சோலார் கிடையாது இபி தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த அடாப்டர் சார் 14.8 வோல்ட் 1 ஆம்ஸ் அடாப்டரே போதும். ஸோ இந்த அடாப்டரை நீங்கள் வந்து டைரெக்டாக இங்கே நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இது லூஸ் கனெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எம்ஆர்எஸ் கனெக்டரில் 2 பின்னில் நாங்கள் வேணால் கொடுக்குறோம். நீங்கள் அதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் இபிக்காக ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்கோம், இது வந்து சோலாருக்காக. ஸோ நீங்கள் மேலே இபியில் போட்டிங்கன்னா நீங்கள் இதில் போட்டிங்கன்னா இபி சார்ஜ் ஆகும். நீங்கள் அதுவே நீங்கள் வந்து சுவிட்ச் வந்து நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா கீழே டூ வே சுவிட்ச் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் சோலாரில் இன்புட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் சோலாராக மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெட் கலர் சுவிட்ச் வந்து உங்களுக்கு டோட்டலாக யூனிட் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக சார். நீங்கள் இதை ஆன் பண்ணிங்கன்னா மொத்த யூனிட்டும் அனலைசர், ஸ்டிரர், டிபியூ எல்லாமே ஆன் ஆகிடும். இதை நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா மொத்தமாக ஆஃப் ஆகிடும். ஸோ இது வந்து டிபியூவான செக்ஷன். இதில் நீங்கள் வேயிங் இன்புட் கொடுக்கலாம், இல்லை யூஎஸ்பி கீபோர்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 போர்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் டிசிஇன் கிடையாது சார். இது டிசிஇன் தேவையில்லை. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த செக்ஷனில் வந்து உங்களுக்கு ஒரு லைட்டுக்கான இன் அவுட் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் ஒரு டிசி அவுட்கான 2 அவுட் கொடுத்துருக்கோம் சார். ஸோ நீங்கள் 12 வோல்ட் டிசி நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கணுன்னா நீங்கள் இந்த சுவிட்சை ஆன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து எல்லாமே 12 வோல்ட்டில் ஆப்ரேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வேயிங் ஸ்கேலில் வந்து உங்களுக்கு 12 வோல்ட் அவுட்புட் வேணும்னா நீங்கள் வேயிங் ஸ்கேலுக்காக நீங்கள் இதில் 12 வோல்ட் அவுட்புட் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் வேயிங் ஸ்கேல் இண்டிகேட்டரில் கொடுத்துக்கலாம். அது 12 வோல்ட்டில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ லைட் ஆன் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் பாரு உங்களுக்கு. லைட் போடு. ஃபஸ்ட் நான் யூனிட் ஆன் பண்ணிடுறேன் சார். லைட்டிங் கீழே வச்சு யூனிட் ஆன் பண்ணு. இப்போ லைட் ஆன் பண்ணு. இது பாருங்கள், இவங்க எம்ஆர்எஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிசியோட அவுட்புட் தான் இது, லைட்டோட அவுட்புட் இது. இன்னொரு லைட் எடுத்துகிட்டு வா. இதை நான் ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணு. பாருங்கள், இந்த டிசி இந்த சுவிட்சுக்கான கனெக்ஷன் இது. இதை ஆஃப் பண்ணால் லைட் உங்களுக்கு எரியும், இது ஆன் பண்ணால் லைட் எரியும், உங்களுக்கு ஆஃப் பண்ணால் லைட் ஆஃப் ஆகிடும். ஸோ இது வந்து டிசி அவுட்புட்காக கொடுத்துருக்கேன் சார். இப்போ நாங்கள் மிஷினுக்காக போகலாம் சார். இங்கே பாருங்கள், இதுதான் யூனிட், ஃபுல் யூனிட் அது. ஸோ பேக் சைடு நம்ம பார்த்துட்டோம். ஃப்ரண்ட் சைடில் எதுவும் கிடையாது சார். உங்களுக்கு சைடில் வந்து வென்டிலேஷனுக்காக நம்ம லோகோ போட்டு கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இது ஜஸ்ட் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 சைடும் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி நீங்கள் ஸ்கேல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஸ்மார்ட்டோட ஸ்கேலு. உங்களுக்கு பெருசு 400க்கு 600க்கு 600 3 கேன் வைக்கிற மாதிரி இருக்கும் சார். நீங்கள் அப்படியே இதை பார்த்தீங்கன்னா ஒரே கேன் வைக்கிற மாதிரி சின்னஸ் இருக்கும். இது ஸ்மார்ட் பிராண்டு. உங்களுக்கு மேக்ஸ்ட்ரான்ற பிராண்டை நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு கோட் கொடுக்கும்போது நான் ப்ராப்பராக அதை கொடுத்துட்றேன் சார். இப்போ நம்ம 1 பை 1 நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோம். செக் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள். பேக்கில் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஸ்டிரர் ஆன் ஆகிடுச்சு. ஈகோமில்க் வந்து அந்த போர்டு வந்து வார்ம் அப் வந்துருச்சு. உங்களுக்கு டிபியும் வந்து ஆன் ஆகிட்டு
நம்மளோட கம்பெனி நேம். இப்போ நீங்கள் சொசைட்டி இருந்ததுன்னா உங்களோட சொசைட்டி நேம் வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி வந்துடும் சார். நான் வந்து பீக் என்டர்பிரைசஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ பீக் என்டர்பிரைசஸ்ன்ற நேம் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் சேவர் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் ஸ்டிரருக்கு போகலாம் சார். ஸ்டிரரை பால் எடுத்து ஆப்ரேட் பண்ணப்பா. இது பாருங்கள், உங்களுக்கு டைம் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கும் சார். 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. ஸோ 0 வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு நீங்கள் என்ன டைமில் செட் பண்ணிங்கன்னா டைம் உங்களுக்கு டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு அது பாருங்கள். நீங்கள் இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கேயும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பாலை எடுத்து பேனலைசரில் வை, மோடு அழுத்து. இந்த பாருங்கள், மோடு அழுத்திட்டோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கவ் மில்க், பஃபலோ இப்படி மாற்றிக்கலாம். பஃபலோ ப்ரொஃபைல் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க, அதனால் உங்களுக்கு வரல. ஸோ மிக்ஸ்டு கவ் மட்டும் இருக்குது. உங்களுக்கு கவ் மில்க் தான் நீங்கள் ரன் பண்ணுவீங்கன்னா நீங்கள் கவ் மில்கில் வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஓகே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பால் உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு இங்கே டெஸ்ட்டும் ரன் ஆக ஆரம்பிச்சிடும் சார். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே என்ன பண்ணணும், டிபியூவில் வந்து 1 2 3 4 5 6 பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா கலெக்ஷனுக்கு 1 F1, நீங்கள் மெம்பர் கோடு வந்து 1 கொடுத்துட்டு என்டர் அடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், ரிசல்ட் ஓடிட்டு இருக்குது. உங்களுக்கு 38 செகண்ட் அல்ட்ராவோட கால்குலேஷன் டைம். ஸோ உங்களுக்கு 38 செகண்ட் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிசல்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து 4.1 8.1 உங்களுக்கு ஃபேட்டல் 4.1 வந்துருச்சு. எஸ்என்எஃப்பில் 8.1 வந்துருச்சு. இது வந்து நான் எடிட் மோடில் போட்டிருக்கேன். இது நம்ம ஆட்டோ மோடில் போட்டுக்கலாம், மாற்றிக்க முடியாத மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை வந்த அப்புறம் நம்ம மாற்றிக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம் சார். இப்போ நான் மாற்றிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அதனால தான் பிளிங்க் ஆகிட்டு இருக்குது சார். ஆட்டோ மோட் தான் உங்களுக்கு பிளிங்க் ஆகாது. இப்போ வெயிங் ஸ்கேலில் எந்த ஒரு வேல்யூவும் வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வெயிங் ஸ்கேல் இன்னும் ஆன் பண்ணல. நான் வெயிங் ஸ்கேல் இப்போ ஆன் பண்ணுறேன். ஸோ இது மேலே எந்த ஒரு வெயிட்டும் இல்லை. இப்போ நான் ஒரு கேனை வெயிட்டாக வைக்கிறேன். ஸோ நான் ஒரு எம்டி கேன் ஒரு வெயிட்டாக வச்சுருக்கேன் சார். உங்களுக்கு வந்து 5.37 வருது. இப்போ அதே பார்த்திங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு 5.37. வேறு ஒரு வெயிட் ஒன்று வைக்கிறப்போ அது மேலே நான் அது மேலே ஒரு மூடி ஒன்று வைக்கிறேன். 5.86.06. இங்கே பார்த்திங்கன்னா அதே தான் உங்களுக்கு 6.0. அந்த கேன் வெயிட்டடு எடுத்துரு. கேன் வெயிட் இல்லை, இது வச்சுட்டு மூடி மட்டும் எடு. பாருங்கள் 5.37. ஸோ கேனோட வெயிட் வந்து 5.37. அது உங்களுக்கு காமிச்சிடுச்சு சார். ஸோ நான் பில் பண்ணணும்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் என்ட்ரு அடிக்க போகிறேன். எஸ்என்எஃப் ஆனால் ஜம்ப் ஆகும், உங்களுக்கு எஸ்என்எஃப் பிளிங்க் ஆகும். நான் அடிக்க போகிறேன், உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃப்ரீஸ் ஆகுது. அடுத்தது ஒரு என்டர். ஸோ உங்களுக்கான பில் சார் இது. ஸோ நீங்கள் அடுத்தது நீங்கள் பால் வாங்கணும்னா அதே மாதிரி தான் சார். 2 கொடுத்து என்டர் அடிச்சிக்கலாம். கோடு இல்லை, நம்ம வந்து கோடை சேர்த்துடணும். ஜஸ்ட் மெம்பர் செட்டப்பில் போய்ட்டு ஆட் மெம்பரில் போய்ட்டு 2 கொடுத்து என்டர் அடித்தோம்னா கேடில் டைப் நீங்கள் கவ்வா, ஆலா, இல்லை பஃபலோவா, இல்லை கவ்வா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது வந்து இன்சென்டிவ் ஆன் ஆஃப் வச்சுக்கலாம். இல்லை ஒவ்வொருத்தரும் தனித்தனி இன்சென்டிவ் ஆப்ஷன் இருக்குது. கொடுத்தீங்கன்னா மெம்பர் நேம் கேட்கும். நீங்கள் மெம்பர் நேம் என்ன கொடுத்துக்கலாம், இல்லை அதிலே டிஃபால்ட்டாக மெம்பர் 002ன்னு வந்துடும். உங்களுக்கு மொபைல் நம்பர் வேணுன்னா வச்சுக்கலாம், இல்லை வேணுன்னா மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்து என்ட்ருச்சுன்னா அடுத்த கோடுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ வந்து திரும்பி அதேமாரி தான் நீங்கள் 2 ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. ரிசல்ட் பாருங்கள். ஸோ இப்போ எந்த ஒரு உங்களுக்கு ரிசல்ட்டும் உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு வரல. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வெயிட் வந்த உடனே, இங்கே பேட்டர்ன் எஸ்என்எஃப் வந்த உடனே உங்களுக்கு இங்கே டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் சார். அதுக்குள்ளே அதை டேர் பண்ணி கேன் எடுத்து டேர் பண்ணி 0 வச்சுக்க பார்க்கலாம். ஸோ 5.37 உங்களுக்கு என்ன உங்களுக்கு அங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு அதே வேல்யூ இங்கே வந்துடும் சார். 5.37. பாருங்கள், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ
ஸோ ஃபேட் 4.1, எஸ்என்எஃப் 8.1, குவான்டிட்டி 5.37, ரேட் வந்து 36.60 சார். ஸோ இப்படி உங்களுக்கு பில்லு ஜென்ரேட் ஆகிடும். இதில் உங்களுக்கு இன்டர்னலாக உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சார். ரிப்போர்ட் ஆப்ஷன்லாம் நிறைய இருக்குது. இதில் டேட்டா இது பாருங்கள். ரிப்போர்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் ரிப்போர்ட், மெம்பர் பில், பேமெண்ட் ரிஜிஸ்டர், டைரி ரிப்போர்ட், டேவைஸ் ரிப்போர்ட், மெம்பர் லிஸ்ட்டு, ஆப்ஷன் லிஸ்ட்டு, கலெக்ஷன் ரீப்ரிண்ட் சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன ரிப்போர்ட் தேவையோ அது எல்லா ரிப்போர்ட்டும் நாங்கள் இன்பில்ட்டாகவே ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கோம் சார். நீங்கள் வேணும்னா நீங்கள் அதை ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஃபார்மேட்டில். அதை தாண்டி உங்களுக்கு இந்த மிஷினுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்பில்ட்டாக பேட்ரி இருக்குது முக்கியமாக. இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது தொக்கப்பா. ஸோ இதுதான் இப்படி தான் இருக்கும் சார். உள்ள இன்டர்னல் கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப டீசெண்டாக ப்ராப்பராக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையுமே. நீங்கள் உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும் சார். ஸோ இதில் 18Ah லித்தியம் அயன் ஃபெரோஃபாஸ்பேட் பேட்டரி போட்டிருக்கோம் சார். உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 800 சாம்பிள்ஸ்ன்றது வந்து சிங்கிள் சார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் சார்ஜே பண்ணாமல் ஒரு 800 சாம்பிள்ன்றது நீங்கள் தாராளமாக ஓட்டிக்கலாம். அல்ட்ராவில் பாருங்கள். இதுக்கான அல்ட்ராசோனிக் ஸ்டெரோக்கான போர்ட். இது வந்து இன்பில்ட்டாக நான் வந்து MPPT கண்ட்ரோலர் கொடுத்துருக்கோம் சார். சார்ஜிங் கண்ட்ரோலர் கொடுத்துருக்கோம். அதுக்கான இண்டிகேஷன் முன்னாடி இருக்கும். நான் அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது ஈகோமில்க் அல்ட்ராக்கான போர்ட். ஸோ அதுக்கான டிஸ்பிளேஸ், கீபேட், ஸ்டெரோட டைமர் PCB, கீழே பார்த்தீங்கன்னா மோட்டர் அசம்பிளி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெர்மினல். ஸோ அதுக்கான ஒயரிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இது பிரிண்டர் செக்ஷன். ஸோ உள்ளே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். நாளைக்கு ஏதாவது வேணாலும் கூட நீங்கள் தேவைன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் போர்டை வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணி மாற்றிக்கலாம் சார். ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு சோலாரில் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு காமிச்சிடுறேன். இண்டிகேஷன் பாருங்கள். இதுதான் சோலாரோட இண்டிகேஷன் சார். எத்தனை வோல்ட் இருக்குது, பேட்டரியோட வோல்ட்னு 13.1 இருக்குது. ஸோ உங்களுக்கு இது எல்லா இண்டிகேஷன் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோலாரோட வாட்டு. நான் இப்போ வந்து லோடு வந்து 5.2 வாட் வந்து லோடு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு இப்போ கண்டினியூஸாக. சிஸ்டம் ஓகேன்னு காமிக்குது உங்களுக்கு. இது நம்மளோட கம்பெனி நேம் வித் இது ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் சார். நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கால் பண்ணிக்கிறதுக்காக. சோலாரோட வோல்ட் வந்து இன்புட் வோல்ட் வந்து 14 வோல்ட் வருது சார்ஜிங்காக சார். ஸோ இவ்வளோ தான் இண்டிகேஷன் சார். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு காம்பேக்டான யூனிட். இன்பில்ட் பேட்டரி. நீங்கள் UPS பேட்டரி வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் வைக்க தேவையில்லை சார். உங்களுக்கு லைஃப் நல்லா வரும். இது மினிமமாக இந்த பேட்டரியோட லைஃப் வந்து ஒரு 5 இயர்ஸ்ன்றது அவங்களே கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வராது சார். ஸோ ஸ்டெரர், அனலைசர், DPU வித்து செரிக்கியோடு கொடுத்துருக்கோம் சார். ஸோ இந்த செக்ஷன் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு வந்து டேபிள் மேலே எதுவுமே இருக்காது சார். எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு ஸ்கேல் வைக்கணும். அந்த ஸ்கேல்லேருந்து ஒரு லைனை கொண்டு போய்ட்டு நீங்கள் வந்து அந்த காம்போ பேக்கில் கொடுக்குற மாதிரி இருக்கும் சார். இதோட நேம் வந்து கிளாசிக் கோம்போன்னு வச்சுருக்கோம். நாங்கள் கிளாசிக் கோம்போ SS612ன்னு வச்சுருக்கோம். மில்க் கலெக்ஷன் யூனிட்டு. உங்களுக்கு இதில் நீடு இருந்தால் நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள் சார். இதை தாண்டி செப்பரேட்டாக பிரிக்கிற யூனிட்டும் இருக்குது. அது உங்களுக்கு நான் இமேஜாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதையும் பாருங்கள். நீங்கள் அந்த யூனிட்டில் வந்து நிறைய யூனிட்டை நீங்கள் மேலே வைக்கிற மாதிரி இருக்கும். அது ஒவ்வொன்றுத்துக்கும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பவர் கொடுக்கணும். ப்ளஸ் இன்டர்ஃபேஸ் கேபிள் கொண்டு வரணும். டேபிளே வந்து கசகசன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேபிளாகவே இருக்கும். இது வந்து எல்லாமே காம்பேக்டாக டிசைன் பண்ணி நீட் அண்ட் க்ளீனாக கொடுக்குறோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளைண்ட் அதில் நிறைய வராது சார். நல்லா செக் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி கஸ்டமருக்கு சப்ளை பண்ணியிருக்கோம். கஸ்டமர் வந்து ஹாப்பி கஸ்டமர் தான். அவங்க ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க சார். ஸோ நீங்கள் தாராளமாக எங்களை நம்பலாம். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ.